தொடர்ந்து இது குறித்து அஜயிடம் பேசலாம். அஜய், தற்போது நீங்க சென்னையில எந்த பகுதியில் இருக்கீங்க? குறிப்பா மதியத்துல இருந்து மழை பெய்து வருது. தற்போதைய நிலவரம் அந்த பகுதியில் எப்படி இருக்கு? தமிழகத்தில் இன்றைக்கி இந்த கத்திரிவெயில் என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் மதியம் முதலே மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி என்பது சேப்பாக்கம் பகுதி. இந்த பகுதியில் மிதமான மழை பெய்து சற்று ஓய்ந்திருக்கிறது. இந்த பகுதியில் தொடர்ந்து 3 மணி முதலே இந்த இருள் சூழ்ந்த ஒரு காட்சி காணப்படுகிறது. இந்த பகுதியில் இடி மின்னல் உடன் இந்த மிதமான மழை என்பது பெய்திருக்கிறது. தற்பொழுது இந்த மழை என்பது ஓய்ந்து சற்று ஒரு குளிர்ச்சியான சூழல் என்பது நிலவி வருகிறது. பொதுவாக இந்த மழை ஏன் என்ற காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தென்னிந்திய பகுதிகளினுடைய மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்றின் சந்திக்கும் பகுதியில் நிலவுவதனால இந்த மழை என்பது தற்பொழுது பெய்து வருகிறது. இந்த ஒரு காரணத்தினால தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் மழை இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் இன்று பிற்பகல் 3 மணி முதல் இந்த லேசான மழை என்பது பெய்ய தொடங்கியது. இந்த மழையின் காரணமாக சென்னை முழுவதுமே ஒரு குளிர்ச்சியான சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் கிட்டத்தட்ட இந்த வெயில் என்பது வாட்டி வதைத்து வந்த நிலையில் இந்த மழை என்பது பொதுமக்களுக்கு சற்று குளிர்ச்சியான ஒரு சூழல் ஏற்பட்டு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மழையின் காரணமாக தற்பொழுது இருள் சூழ்ந்த ஒரு காணப்படுவதனால வாகன ஓட்டிகள் அவர்களுடைய அந்த விளக்குகளை எரிய விட்டவாறு சாலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் சென்னையினுடைய சேப்பாக்கம், மெரினா கடற்கரை, தேனாம்பேட்டை, எழும்பூர் போன்ற பகுதிகளெல்லாம் தொடர்ந்து இந்த மிதமான மழை என்பது பிற்பகல் முதலே பெய்து வருகிறது. தற்பொழுது இந்த சேப்பாக்கம் பகுதியில் இந்த மழை என்பது தற்பொழுது ஓய்ந்து சற்று ஒரு குளிர்ச்சியான சூழல் காணப்படுகிறது. தொடர்ந்து இந்த 2-3 நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் இந்த மழையின் காரணமாக சென்னையில் பொதுமக்கள் சற்று மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது.